நம்முடைய பங்கிலே இந்த குறுகிய காலகட்டத்திலே பங்கிலே உங்களோடு பயணிக்கின்ற அருட்தந்தையர்கள் உங்களுடைய இல்லங்களை சந்திக்கின்ற சந்தர்ப்பங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. நானும் என்னுடைய இந்த பங்கு மக்களுடைய இல்லங்களை சந்திக்க சென்ற பொழுது ஒரு குடும்பத்தோடு என்னுடைய நேரத்தை நான் செலவழித்து கொண்டிருந்தேன். அந்த குடும்பத்திலே கணவர், மனைவி, அவருடைய 3 பிள்ளைகள். அப்பொழுது நான் அவர்களிடத்திலே கேட்டேன், நீங்கள் 5 பேரும் திருப்பலிக்கு வருவதா, ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கா சரி வருவதா என்று. அவர்களிடத்திலே எந்த பதிலும் கிடையாது. அந்த 3 பிள்ளைகளிலே 2 பிள்ளைகள் இன்னும் பாடசாலை செல்கின்ற பிள்ளைகள். அப்பொழுது அவர்களிடத்திலே நீங்கள் மறை பாடசாலை செல்வதற்கான அந்த சைன் வைக்கிற அந்த கார்டு இருக்கா? அதுவும் கிடையாது. உங்களுடைய மறை பாடசாலையுடைய ஆசிரியருடைய பெயர் தெரியுமா? அதுவும் தெரியாது. இப்படியான ஒரு சூழலிலே நமது பங்கிலே வாழ்கின்ற ஒரு குடும்பம் அல்ல, பல குடும்பங்கள். அவர்கள் தமிழ் மொழி பேசினாலும் சிங்கள மொழி பேசினாலும் இவ்வாறான குடும்பங்கள் பல இன்றும் நமது பங்கிலே இப்படியான சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பிரியமானவர்களே, இந்த அனுபவத்தை நான் ஏன் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் என்றால், இந்த இறை வார்த்தைக்குள்ளே நாங்கள் செல்வதற்கு முன்பாக இன்றைக்கு நாங்கள் முன்னுரையிலே கூறப்பட்டது போல இளைஞர்களுக்காக செபிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். முக்கியமானவர்கள் நமது திருச்சபையிலே இளம் பிள்ளைகள், வாலிபர்கள் முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கின்றார்கள். அவர்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். அவர்களை நாங்கள் விசுவாசத்தோடு வளர்ப்பதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆனால் இன்று பல குடும்பங்கள், இது கற்பனை கதை அல்ல, யாரும் என்னிடத்திலே சொன்ன கதையும் அல்ல, நானாக அனுபவித்த கதை, நானாக உணர்ந்த விடயங்கள். பல குடும்பங்கள் இன்று நமது பங்கிலே பெற்றோரும் அப்படித்தான், பிள்ளைகளும் அப்படித்தான், கடவுள் சம்பந்தமான எந்த ஒரு விடயத்திலையும் கலந்து கொள்வதில்லை. குடும்பத்திலே கிறிஸ்தவர்களாக பேருக்கு மட்டும் இருக்கிறார்களே ஒழிய பெற்றோரும் பிள்ளைகளுக்கு அந்த உந்துகோலை கொடுப்பதும் அல்ல, பிள்ளைகளும் அதை பற்றி அக்கறையும் அல்ல. இறை விசுவாசம் வெறுமனே ஒரு வேடிக்கை பொருளாக இன்று நமது பங்கிலே இருக்கின்ற பல குடும்பங்களிலே இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு வேடிக்கை பொருள். இது என்னுடைய அனுபவம். இந்த நற்செய்திக்குள்ளே நாங்கள் நுழைகின்ற பொழுது இந்த நற்செய்தியிலே கூறப்படுகின்றது, ஆண்டவருக்கு முன்னிலையிலே நாங்கள் ஒளிவு மறைவின்றி நம்மை முழுமையாக அர்ப்பணிப்பதுதான் தாழ்ச்சி. தன்னை தானே தாழ்த்துவோர் எவரும் உயர்த்தப்படுவர். இன்றைய லூகாஸ் நற்செய்தியிலே நற்செய்தியாளர் கொடுத்த அந்த கருத்துக்கள் அனைத்தும் நடைமுறைக்கு, யதார்த்தத்திற்கு அப்பாற்பட்டவை. நாங்கள் யாரும் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருந்தால் போய் கடைசி பந்தியில் அமர்வதற்கு விரும்ப மாட்டோம். ஒரு சில பேர் விரும்புவார்கள், கூச்ச சுபாவம் உள்ளவர்கள், வெக்கப்படுபவர்கள் போய் கடைசியில் இருக்கலாம். ஆனால் பொதுவாக யாருமே விருந்துக்கு அழைக்கின்ற பொழுது போய் கடைசி பந்தியில் அமர்வது கிடையாது. அல்லாவிட்டால் நமது வீடுகளிலே நாங்கள் விருந்து வைக்கின்ற பொழுது நாங்கள் யாரை அழைப்போம்? நம்முடைய சொந்தங்கள், உறவுகள், நமக்கு பழகியவர்கள். அது நம்முடைய கலாச்சாரம். ஆனால் இந்த நற்செய்தியிலே லூகாஸ் மறைவுரையாளர் நமக்கு கொடுக்கின்ற விளக்கம் என்னவென்றால், நீங்கள் விருந்து வைக்கின்ற பொழுது ஏழைகளையும், கைவிடப்பட்டவர்கள், அனாதைகள், நோயாளர்கள், இவர்களை அழையுங்கள்.
ஏனென்றால் அவர்கள் உங்களுக்கு கைமாறு அளிக்க அவர்களிடத்திலே எதுவும் கிடையாது. இந்த இரண்டாவது பகுதிக்கும் ஆரம்பத்திலே கேட்ட முதலாவது பகுதிக்கும் இடையிலே உள்ள தொடர்பு தான் நாங்கள் தாழ்ச்சி என்பது கடவுள் முன்னிலையிலே நம்மை முழுமையாக ஒப்புக்கொடுப்பது, ஒளிவு மறைவு இன்றி. ஏனென்றால் கடவுள் மறைவான எண்ணங்களை அறிந்தவர். நம்மை படைத்த இறைவன் நம்முடைய மறைவான திட்டங்களை அறிந்தவர். அவருக்கு முன்னிலையிலே நம்மால் எதையுமே மறைக்க முடியாது. ஆகவே அவர் நமக்கு விடுக்கின்ற அழைப்பு என்னவென்றால், நீங்கள் என்னிடத்திலே வருகின்ற பொழுது ஒளிவு மறைவின்றி உங்களை என்னிடத்திலே ஒப்படையுங்கள். அப்படி என்றால் உங்களுடைய பலம், உங்களுடைய பலவீனம், இவை இரண்டையுமே என்னிடத்தில் ஒப்படையுங்கள். உங்களை முழுமையாக என்னிடத்திலே ஒப்படையுங்கள். உங்களுடைய பலவீனத்தோடு, உங்களுடைய பாவ வாழ்க்கையோடு நீங்கள் உங்களை என்னிடத்திலே ஒப்படையுங்கள். அதுதான் தாழ்ச்சி. அதைதான் அன்னை மரியாளும் ஆண்டவரிடத்திலே ஒப்படைத்தார். இன்று நாங்கள் நமது குடும்பத்திலே ஒரு தாயாக, ஒரு தந்தையாக கடவுளுக்கு நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுது நமது பிள்ளைகள் உங்களை பார்த்து கிறிஸ்தவ மகனாக, கிறிஸ்தவ மகளாக வாழ முயற்சிக்கின்றார்கள். பிரியமான பெற்றோர்களே, பிரியமான பிள்ளைகளே, நம்முடைய குடும்பங்களிலே கிறிஸ்தவ விசுவாசம் வளர்க்கப்படாவிட்டால் இன்னும் குறுகிய காலகட்டத்திலே நமது பங்கிலே கிறிஸ்தவம் அழிந்து போய்விடும். நம்ம சமுதாயத்திலே கிறிஸ்தவம் அழிந்து போய்விடும். ஏனென்றால் நமது குடும்பங்கள், நான் சொன்ன உதாரணம் ஒன்று, ஆனால் நான் சொல்லாத உதாரணங்கள் பல இருக்கின்றன நமது பங்கிலே. இவர்களை நாங்கள் எவ்வாறு கடவுளிடத்திலே மறுபடியும் கொண்டு வருவது என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏனென்றால் இங்கே இருக்கின்ற மக்கள் இவர்கள் மட்டுமல்ல, நமது பங்கு மக்கள். இன்னும் எத்தனையோ குடும்பங்கள் இன்றும் இந்த வேளையிலே வீட்டிலே தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை எவ்வாறு நாங்கள் கடவுளிடத்திலே கொண்டு வருவது என்பது எனக்குரிய ஒரு சவால். எனக்கு மட்டுமல்ல, இங்குள்ள உங்களுக்கும் உரிய ஒரு சவால். ஏனென்றால் நான் மட்டும் நன்றாக உடுத்தி, நான் மட்டும் நன்றாக உணவருந்தி, நான் மட்டும் நன்றாக வாழ்ந்தால் போதும் என்று வாழ்வதல்ல கிறிஸ்தவம். என்னோடு கூட இருப்பவர்கள், எனது அக்கம் பக்கத்து வீட்டவர்கள், எனது அயலவர்கள், எனது பிள்ளைகளோடு சேர்ந்து எனது நண்பனின் மகள், எனது நண்பனின் மகள் நன்றாக வாழ வேண்டும் என்ற எண்ணங்கள் கொண்டு வாழ்வதுதான் கிறிஸ்து காட்டி சென்ற கிறிஸ்தவத்தினுடைய விழுமியம். ஆகவே இன்று நாங்கள் கடவுளிடத்திலே நம்மை தாழ்ச்சியோடு நாங்கள் முழுமையாக ஒப்பு கொடுப்பதோடு நமது பிள்ளைகளை, நமது இளம் பிள்ளைகளை, நமது சிறுவர்களை கிறிஸ்துவனுடைய விழுமியங்களை பின்பற்றுகின்ற, கிறிஸ்துவனுடைய விசுவாசத்தை கடைபிடிக்கின்ற பிள்ளைகளாக நாங்கள் வளர்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். நமது பங்கிலே நாங்கள் எடுக்கின்ற மறை பாடசாலையாக இருந்தாலும் சரி, இளைஞர்களுக்கான ஒன்றுகூடலாக இருந்தாலும் சரி, அவற்றிற்கு அர்த்தம் இருக்கின்றது. நாங்கள் அங்கு கிறிஸ்தவத்தை நாங்கள் எடுத்துரைக்கின்றோம், கிறிஸ்துவனுடைய விழுமியங்களை அங்கு போதிக்கின்றோம். ஆகவே நாங்கள் வேடிக்கை பார்க்கின்ற மக்களாக மட்டுமல்ல, மாறாக கிறிஸ்தவத்தை வாழ்கின்ற மக்களாக நமது குடும்பத்திலே நாங்கள் வாழ்வதற்கு, ஒரு கணவராக, ஒரு மனைவியாக நாங்கள் கிறிஸ்தவத்தை வாழ்கின்ற மக்களாக வாழ்வதற்கு இன்று நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இன்றைய நற்செய்தியினுடைய முதல் பகுதியிலே நாங்கள் அவதானமாக பார்த்தோம் என்றால், இயேசு விருந்துக்கு அழைக்கப்பட்டிருந்த பொழுது அங்கிருந்த மக்கள் அவரை கூர்ந்து கவனித்தார்கள். எதற்காக? அவர் எப்படி பிழை விடப் போகிறார்? மக்களுடைய எண்ணங்கள் வார்த்தையின்படி இவர் என்ன பிழை விடப் போகிறார்? இயேசு வாழ்ந்த காலகட்டத்திலே திருமணத்துக்கு அழைக்கின்றது என்பது ஒரு மிகப்பெரிய சமுதாயத்திலே அவர்களுடைய கட்டுப்பாடுகள் எப்படி இருந்ததென்றால், அங்கு பணம் படைத்தவர்கள், செல்வந்தர்கள், இவர்களைத்தான் விருந்திற்கு அழைப்பார்கள். அங்கு பந்தியிலே முதலிடம் தேவைப்பட்டது மக்களுக்கு. அப்படியான கலாச்சாரத்திலே
இயேசு இவ்வாறான வார்த்தைகளை கூறுகின்றார் என்றால் அவர் சமுதாயத்திற்கு உண்மையை எடுத்துரைக்கிறார். சமுதாயத்திலே மறுபக்கம் திருப்பி காட்டுகின்றார். நாங்கள் விரும்புவதல்ல கிறிஸ்தவ வாழ்வு, மாறாக கடவுள் நமக்கு எடுத்து காட்டிய, கிறிஸ்து நமக்கு வாழ்ந்து காட்டிய வாழ்வை பின்பற்றுவது என்பதுதான் கிறிஸ்தவ வாழ்வு. அந்த வாழ்வை பின்பற்றுவதற்கு நானும் நீங்களும் நமது குடும்பங்களிலே ஒரு தாயாக ஒரு தந்தையாக நம்மை நாம் தாழ்ச்சி உள்ளவர்களாக மாற்ற வேண்டும். அந்த தாழ்ச்சி என்னவென்றால், நான் சொன்ன மாதிரிக்கு கடவுளிடத்திலே நம்மை முழுமையாக அர்ப்பணிப்பது. கடவுளிடத்திலே நாங்கள் நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுது ஒரு கணவர் மனைவியிடத்திலே தன்னை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். ஒரு மனைவி கணவரிடத்தில் தன்னை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். அங்கு மன்னிப்பு இடம்பெற வேண்டும், விட்டு கொடுத்தல் இடம்பெற வேண்டும், அன்பு உருவாக வேண்டும். இவைகள்தான் தாழ்ச்சி. நான் கோபப்படுகின்ற பொழுது, ஒரு கணவராக நான் கோபப்படுகின்ற பொழுது எனது மனைவியை நான் அவதூறாக பேசக்கூடாது. ஒரு மனைவியாக நான் கோபப்படுகின்ற பொழுது எனது கணவரை நான் விட்டு கொடுக்கக்கூடாது. ஏனென்றால் அதுதான் தாழ்ச்சி. அங்கு மன்னிப்பு இடம்பெற வேண்டும், விட்டு கொடுத்தல் இடம்பெற வேண்டும், ஏற்றுக்கொள்ளல் இடம்பெற வேண்டும். இவ்வாறான விழுமியங்கள் உருவாக்கப்படுகின்ற பொழுது அங்கு கிறிஸ்தவ குடும்பம் உருவாக்கப்படுகின்றது. அங்கு கிறிஸ்தவ விசுவாசம் வளர்க்கப்படுகின்றது. அங்கு கிறிஸ்து இன்னொரு கடவுளாக உயிர் வாழ்கிறார். அவ்வாறான குடும்பத்தில் இருந்துதான் கிறிஸ்தவ இளம் பிள்ளைகள், இளைஞர்கள் எதிர்காலத்திலே கிறிஸ்தவத்தை வளர்க்கின்ற, நமது பங்கை வளர்க்கின்ற பிள்ளைகளாக, தலைவர்களாக, தலைமுறையினர்களாக மாற்றம் அடைகின்றார்கள். ஆகவே நமது பங்கிலே இருந்து, இந்த திருப்பலியிலே இருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவருடைய வரத்தினோடு நமது குடும்பங்களிலே வாழ்வாக்க முயற்சிப்போம். நமது குடும்பங்களிலே நாங்கள் கிறிஸ்தவ விழுமியங்களை விதைப்பதற்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அது நமது கடமை மட்டுமல்ல, அது நமது வாழ்வு. அந்த வாழ்வை நாங்கள் வாழ்வதுதான் கிறிஸ்தவம். ஏனென்றால் ஒரு நாள் நானும் நீங்களும் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே அமைதியாக இளைப்பாறுவோம். நமது வாழ்வு, தொடங்கின வாழ்வு ஒரு நாள் இறப்பிலே முடிவடைகின்றது. நாங்கள் அந்த இறப்பை அடைகின்ற பொழுது நான் எவ்வாறு வாழ்ந்தேன், நான் எனது வாழ்விலே ஒரு தந்தையாக, ஒரு தாயாக, எனது பிள்ளைகளுக்கு நான் கிறிஸ்தவத்தை எடுத்து கொடுத்தேனா என்ற அந்த மன நிறைவோடு நான் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே இளைப்பாறுவதற்கு நாங்கள் இந்த வாழ்வை வாழ வேண்டும். ஆகவே பிரியமான உறவுகளே, பிரியமான பிள்ளைகளே, இன்றைய இந்த இளைஞர்களுக்காக செபிக்க அழைக்கப்பட்ட இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள் தாழ்ச்சி என்கின்ற இந்த பண்பை, தாழ்ச்சி என்கின்ற இந்த விழுமியத்தை, தாழ்ச்சி என்கின்ற இந்த வாழ்வை நமது குடும்பத்திலே, நமது பங்கிலே, நமது அலுவலகங்களிலே நாங்கள் உருவாக்குவதற்கு ஆண்டவரிடத்திலே வரம் கேட்டு தொடரும் இந்த கல்வாரி திருப்பலியிலே பக்தியோடு இணைந்து கொள்வோம். ஆமேன்.